Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி ரெட் அவலை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்புமா மாதிரி செய்ய போகிறோம். இதை வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் அவலாக இருக்கணும். கொஞ்சம் அழுத்தமான ரெட் அவலை எடுத்துக்கிறேன். ஒரு 5 minutes தண்ணியில் ஊற போட்டு வாஷ் பண்ணி ஒரு 5 minutes ஊற வச்சுக்கிறேன். அப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியான ரெட் அவல் ஃப்ளாட்டடாக இருக்கணும். இப்போ கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்கிறோம். இதோட நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக. இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீல வாக்கில் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட், குடமிளகா, எல்லாத்தையும் ஆஃப் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சி டேஸ்ட்டுக்கு வரும். இதோட பச்சை மிளகாய், இஞ்சியும் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு வடிகட்டி வச்சுருக்கிற அவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு க்ரன்ச்சியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக செஞ்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் போதும் செய்யறதுக்கு. இப்போ பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆனியன் சட்னி இல்லை பூண்டு சட்னி வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.